அனைவருக்கும் வணக்கம். பிறந்திருக்கும் இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு எல்லோருக்கும் எல்லா வளங்களும் தரணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். திருப்பாவை பாசுரம் அம்பரமே தண்ணீரே. இந்த பாசுரம் பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய். கொம்பனாருக்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். செம்பரு கலலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோரெம்பாவாய். அம்பரம் ஊடறுத்து திருப்பாவை ரொம்ப அழகாக சொன்ன தன்யாஸ்ரீக்கு நன்றி, தன்யாஸ்ரீ சதீஷ்க்கு நன்றி. அம்பரம் தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா. தாயார் நேற்றைய பாசுரத்தில், அதாவது 16வது பாசுரத்தில் தாயார் என்ன சொன்னாங்க? நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே சொல்லி நம்ம பெருமாளோட வாசலில் இருக்கக்கூடிய ஜெய விஜயர்கள் அந்த காவலர்களை எழுப்பும் விதமாக சொன்னா இல்லையா? அடுத்ததாக கண்ணனுக்கு பாதுகாக்கிறாங்க இல்லையா? அவங்க அம்மா அப்பா யசோதாவையும் நந்தகோபரையும் சொல்கிறாங்க. கண்ணனுக்கு என்ன பாதுகாப்புன்னா, அப்படி கண்ணனை நம்மளுக்கெல்லாம் கிடைக்கணும்னா அவளோட அம்மா அப்பாவை கொண்டாடணுமா. பெருமாளோட அம்மா அப்பாவை தாயார் கொண்டாடலாம். மறுபடி முதல்ல வாசல் காப்பாளர்கள்லாம் கேட்டாச்சு, இப்போ நீங்கள் எங்களை உள்ளே விடுங்கோ, நாங்கள் இந்த மாதிரி திருப்பாவை விரதம் இருக்க வந்திருக்கோம் அப்படின்னு அவளெல்லாம் எழுப்பியாச்சு. அடுத்து நந்தகோபரோட பெருமைகளை சொல்கிறா. நான் தாயார் அத்தனை அழகாக நந்தகோபரோட பெருமைகளை சொல்கிறாள். உண்ணும் உணவு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை யாவும் கண்ணனேன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படி எல்லோருக்கும் உணவு உடை இருப்பிடம் எல்லாமே நந்தகோபரோட திருமாளிகைக்கு போகிறவங்க எல்லாருக்கும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்குறாரா நந்தகோபர். ஏன்னா கண்ணனோட அப்பா இல்லையா? எல்லோருக்கும் எல்லாத்தையும் கொடுக்குறாரா. அப்பேற்பட்ட அறம் செயல், நல்ல செயல்கள் இல்லாதவர்களுக்கெல்லாம் என்ன செய்யணும்? கொடுக்கணும். இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். அந்த தர்மத்தை முறைப்படி ஃபாலோ பண்ணுற அந்த நந்தகோபரை பெருமைகளை சொல்லி எழுந்திராய்னு சொல்கிறா. அடுத்து கொம்பனாருக்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே. இங்கே யசோதாமாவை சொல்கிறா. யசோதா மாதிரிலாம் யாருமே கிடையாதான். தாயார் அடிக்கடி சொல்கிறா. யசோதாமாவை நினச்சி தான் தாயார் அப்படி ஆச்சரியப்படுறா. அம்மா யசோதை நீ எவ்வளவு கொடுத்து வச்சவ அப்படிங்கிறா தாயார். எப்பயுமே கண்ணன் பண்ணுற சேட்டைகள்லாம் எப்பயுமே தாயார் ஒரு நாள் கூட யசோதாமா முகம் சுழிச்சதே கிடையாது. என்னடா கண்ணா இப்படி பண்ணுற, உன் கூட பெரிய ஹிம்சையாக அப்படிலாம் சொன்னதே கிடையாதா கண்ணன். யசோதாமா பார்த்து பார்த்து பண்ணாளா. கண்ணன் என்ன செஞ்சாலும் என்னடா கண்ணா என்னடா கண்ணான்னு ஒரு அன்பு அந்த ஒரு பரிவு தான் யசோதாமாட்ட அதிகமாக இருந்ததான். வந்திருக்கிறது பெருமாள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, குழந்தை, தன்னோட குழந்தை அப்படின்னு கொண்டாடினாலே அந்த யசோதாமாவை சொல்கிறா. குலவிளக்கே, குல தர்மத்தை காப்பாற்றுறாளாம். அதாவது தான் பெண்களுக்கெல்லாம் தலைவியாக இருக்கக்கூடிய யசோதாமா முதல்ல தலைமை பொறுப்பில் இருக்கிறவா. அவள் முதல்ல தர்மத்தை காப்பாற்றணும். இப்போ யாராவது ஏதாவது சொன்னான்னா சொல்கிறவா முதல்ல கரெக்டாக இருந்தால் தான் அதை பின்பற்றவாலும் அவள் என்ன செய்வா? சரியாக ஃபாலோ பண்ணுவாள். இப்படி தர்மத்தெல்லாம் முறைப்படி மிகவும் சிறப்பாக பின்பற்றக்கூடிய யசோதையே. யசோதாவால் தான் நம்மளுக்கு கண்ணபிரான் கிடைச்சா இல்லையா? கண்ணர் எவ்வளவு சேட்டாக்கிட்ட எல்லாம் தேவகி அம்மா வயிற்றில் கர்ப்பவாசம் இருந்தால் கூட யசோதை தான் தேவகியை விட ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவளாக்கா. ஏன்னா கண்ணன் சாதம் ஊட்டி கண்ணனை வளர்த்து கண்ணனுக்கு அத்தனை பெருமாளுக்கு அவ்வளவு கைங்கரியம் பண்ணுறாளே யசோதா. யசோதாவுக்கு தான் அவ்வளவு கொடுப்பன இருக்கான். யசோதா அம்மாவை சொல்கிறா. குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே. வாமன அவதாரத்தோட சிறப்பை சொல்கிறா. தாயாருக்கு வாமன அவதாரம் ரொம்ப பிடிக்கிறது. ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே அப்படிங்கிறா. அப்படி திருவடியால் உலகத்தையே அளந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய எங்கள் பெருமாளே, எங்கள் பெரிய பெருமாளே, உறங்காது எழுந்துராய். நீர் எதற்காக இங்கே இப்படி வடபத்திர சாயா இப்படி சயனிச்சு படுத்துருக்கீர்? எதற்காக? எங்களுக்கெல்லாம் நீ என்ன செய்யணும்? நல்லது பண்ணணும். எங்களுக்கெல்லாம் நீ என்ன செய்யணும்? கிருப பண்ணணுங்கிறதுக்காக தானே படுத்துட்டுருக்கீர். அதை மறந்துட்டு நீர் இப்படி தூங்கலாமா? எழுந்துராய், உறங்காது எழுந்துராய். முதல்ல அம்மா அப்பாவை எழுப்பியாச்சு. முதல்ல வாயில் காப்பாளர்கிட்டெல்லாம் நம்ம விஜயன்ட்டெல்லாம் என்ன செஞ்சிட்டா தாயார்? வடபத்திர சாயி கோவிலில் இருக்காளே அவள்கிட்டெல்லாம் முறைப்படி பெர்மிஷன் வாங்கிட்டா. அதுக்கப்புறமா
அவங்க அம்மா அப்பாவை எழுப்புறா, நந்தகோபாலையும் யசோதாவையும் எழுப்புறா, நீங்கள் எழுந்துருங்கோ அப்படின்னு. போனதுமே படாரும் ஒரு குழந்தை எழுப்பிடக்கூடாது. உடனே அந்த குழந்தை என்னது தூக்கத்துலேருந்து திடீர்னு எழுப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை குறப்பட்டுக்கும். அதனால் முதல்ல கண்ணனை எழுப்புறதுக்கு முன்னாடி அம்மாவை எழுப்பிடுறா, அப்பாவை எழுப்பிடுறா. அடுத்ததாக கண்ணனை எழுப்புறா. செம்பொர் கல்லடி செல்வா பலதேவா. இந்த இடத்துல தாயார் பலராமனை சொல்கிறா. அம்மாக்கும் அப்பாவுக்கும் யசோதாக்கும் நந்தகோபருக்கும் இடையில 2 பேரும் படுத்துட்டு இருக்காளே பலராமனும் கண்ணனும். இதில் பலராமனை சொல்கிறா, செம்பொர் கலலடி செல்வா. கண்ணன் என்னென்னு நினைக்கிறானோ அதெல்லாம் அவன் நினச்சி முடிக்கிறதுக்கு முன்னமே அதெல்லாம் போய் பலராமன் செஞ்சிடுறாராம். கண்ணனோட ஆணையை உடனே கண்ணன் வாய் திறந்து, அப்பா இவாளுக்கு இது நடக்கணும், இந்த இது பெப்ப செய்யணும் அப்படிங்கிறத கண்ணன் சொல்கிறதுக்கு முன்னாடியே கண்ணனோட சைகையை வச்சுட்டே பலராமன் என்ன செய்கிறாரோ எல்லா வேலையும் முடிச்சிடுறாராம். அப்பேற்பட்ட பலராமனே, செம்பொர் கலலடி செல்வா, உம்பியும் நீயும் முரங்கேரோ ரெம்பாவாய். நீயும் உன் தம்பியும் இப்படி தூங்கிட்டு இருக்கலாமா? எங்களுக்கெல்லாம் கிருப பண்ணணுமே, உன் தம்பியை எழுப்பி விடு, பெருமாளை எழுப்பி விடு. இந்த வடபத்திர சாயியை தானே கண்ணனாக கொண்டாடுறா, பெருமாளை எழுப்பி விடுன்னு சொல்கிறாளாம் தாயார். ரொம்ப அழகாக இந்த பாசுரத்தை சேவித்தோம். இதுதான் திருப்பாவைக்கு அர்த்தமானா கிடையாது. திருப்பாவைக்கு தாயார் மட்டும்தான் அர்த்தம் சொல்ல முடியும். தாயார் குருநாதர் அடிக்கடி சொல்லுவாங்க, தாயாரே சொல்லி தாயாரே கேட்டால் மட்டும்தான் திருப்பாவைக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியுமா. திருப்பாவையோட பொருள் அவ்வளவு, அத்தனை கருத்துக்களையும் உள்ளடக்கியது. ராமாயணம், பாரதம் எல்லாமே திருப்பாவையில் இருக்குது. திருப்பாவையில் என்ன இல்லை, அதனால தான் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ்னு சொல்கிறார். குருநாதர்லாம் சாதித்ததில் நான் புரிஞ்சின்றதை மட்டும்தான் உங்கள் கூட பகிர்ந்திருக்கேன். குற்றம் குறைகள் இருப்பின் மன்னிக்கவும். இன்றைய திருப்பாவை பாசுர ஓவியத்தை ரொம்பவே அழகாக நமக்காக வரைஞ்சி கொடுத்தேன். அருள்மிகு ரங்கராஜன் மாமி ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து வரைஞ்சி அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு மிக்க நன்றி அருள்மிகு ரங்கராஜன் மாமி. அடுத்ததாக மார்கழி கோலங்கள் பகுதியை பார்க்கலாம். அழகாக வண்ணங்கள் நிறைந்த பட்டாம்பூச்சி, அழகாக மலர்கள்னு ரொம்பவே அழகாக இருக்குது. மார்கழி கோலங்கள் பகுதியில் வரைந்து அனுப்பிய இந்த கோலம் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து அலமேலு ரங்கராஜன் மாமி தான் இந்த கோலத்தை மார்கழி கோலங்கள் பகுதிக்கு அனுப்பியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. நன்றி அலமேலு ரங்கராஜன் மாமி. அடுத்ததாக மார்கழி கோலங்கள் பகுதியில் RR நகர்லேருந்து நம்ம ஈஸ்வரி செல்வம் அவர்கள் வரைந்து அனுப்பிய ஒரு அழகான வண்ண கோலத்தை தான் பார்த்துட்ருக்கோம். எல்லாருமே அந்த நியூ இயரை குறிப்பிடும் வகையாக புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு, புது வருடம் பிறக்கிறது இல்லையா, நாட்காட்டி நம்மளாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோமே, அந்த ஆங்கில நாட்காட்டி 2026 அதனை குறிப்பிடும் விதமாக கோலங்கள் வரைஞ்சி அனுப்பியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. நன்றி ஈஸ்வரி செல்வம். அடுத்ததாக மார்கழி கோலங்கள் பகுதியில் அம்பத்தூர்லேருந்து பத்மாவதி ராஜகோபாலன் அவங்க அனுப்பின ஒரு அழகான 3D டிசைன் கோலம் தான் பார்த்துட்ருக்கோம். ரொம்பவே அழகாக இருக்குது. அதை சுற்றி அழகாக ஹாப்பி நியூ இயர் 2026 ரொம்ப அழகாக எழுதி அனுப்பியிருக்காங்க. ரொம்பவே நன்றி, ரொம்ப அழகாக இருக்குது. நன்றி பத்மாவதி ராஜகோபாலன். அடுத்ததாக மார்கழி கோலங்கள் கும்பகோணத்துலேருந்து சித்ரா வெங்கட் அவங்க அனுப்பிய ஒரு அழகான ரங்கோலி தான் பார்த்துட்ருக்கோம். ரொம்பவே அழகாக இருக்குது. மிக்க நன்றி சித்ரா வெங்கட். அடுத்ததாக மார்கழி கோலங்கள் பகுதி தஞ்சாவூரிலிருந்து சுபாசாமி அவங்க அனுப்பிய ஒரு அழகான ஒரு முயல் குட்டி அழகாக ஒரு தோட்டத்தில் இருப்பது போல் கையில் பூங்கொத்துகள் எல்லாம் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு முயல்குட்டி கோலம் தான் பார்த்துட்ருக்கோம். ரொம்பவே அழகாக இருக்குது. நன்றி சுபாசாமி. அடுத்ததாக இன்றைய திருப்பாவை பாசுர பாடலை கலை வளர்மணி உமா சந்திரசேகர் அவர்களது குரலில் கேட்கலாம் வாங்க. அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும், அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும், எம்பெருமானந்த கோபாலா எழுந்தீராய், கொம்பனார்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே, கொம்பனார்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே, எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், அம்பரமும் மூடறுத்து ஓங்கி உலகளந்த, அம்பரமும் மூடறுத்து ஓங்கி உலகளந்த, உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய், உம்பர் கோமானே உறங்கா
எழுந்திராய் செம்போர் கழலடி செல்வா பல தேவா செம்போர் கழலடி செல்வா பல தேவா ஒம்பியும் நீயும் உறங்கேரோரம் பாவாய் ஒம்பியும் நீயும் உறங்கேரோரம் பாவாய் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம அரையர் சேவை எல்லாமே அனுபவித்து சேவிப்போம். பிறந்திருக்கும் இந்த இனிய ஆங்கில புத்தாண்டு எல்லோருக்கும் எல்லா வளங்களும் தரணும்னு ஆண்டாள் ரங்கமன்னாரது அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அனைவருக்கும் நன்றி.